நண்பர்களே, ஜெயா டிவியின் நேர்முகம் நிகழ்ச்சியில் உங்களை இன்று மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாடாளுமன்ற தேர்தல் வெகு விரைவில் நடைபெற இருக்கிறது. அதற்கான அறிவிப்பு எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் வரலாம். இந்த தேர்தல் என்பது இந்திய வரலாற்றில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற தேர்தலாக அமைகிறது. அதற்கு பல்வேறு காரணங்கள். கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டணி அரசின் பல்வேறு வகையான முறைகேடுகள், ஊழல்கள், இவற்றின் காரணமாக இந்த தேசம் பாதிக்கப்பட்டிருக்கும் விதம். காங்கிரஸ் கூட்டணி அரசு இல்லை என்றால் வேறு யார் என்ற கேள்வியை மக்கள் முன் வைக்கின்ற தேர்தலாகவும் இது அமைகிறது. எனவேதான் இந்த தேர்தல் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இருக்கப் போகிறது. இந்த தேர்தலை மாற்று சிந்தனையோடு அணுக வேண்டும். இது வெறும் தேர்தலாக அல்லாமல் தேசத்திற்கான புதிய பாதையோடு இந்த தேசத்தை வழிநடத்துகின்ற ஆற்றலோடு 2014 பொது தேர்தலை அணுக வேண்டும் என்ற சிந்தனையும் நாடு முழுவதும் பலருடைய நெஞ்சில் தலைதூக்கி இருக்கிறது. அதன் விளைவாக 11 கட்சிகள் ஒன்றிணைந்து அண்மையில் புதுடில்லியில் கூட்டம் ஒன்றை நடத்தின. ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு மாற்று சிந்தனை, ஒரு மாற்று பாதை, ஒரு மாற்று வழி மக்கள் முன் வைக்கப்படுவதற்கு இந்த 11 கட்சிகளின் கூட்டணி காரணமாக இருந்திருக்கிறது. இது எந்த வகையில் சாத்தியம்? இது எந்த வகையில் மாற்று சிந்தனையாக, மாற்று முயற்சியாக இருக்கப் போகிறது? இது வெறும் முயற்சியா அல்லது இது வெற்றி பெறுமா என்பதை பற்றி இன்றைக்கு பேசப் போகிறோம். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழக செயலர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வந்திருக்கிறார். தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கங்க. இந்த தேர்தலை மையமாக வைத்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அணி என்பது விமர்சனத்திற்கு உள்ளாகலாம். 11 கட்சிகள் எப்படி ஒற்றுமையாக செயல்பட முடியும் என்ற முதல் கேள்வியை மக்கள் முன் மற்றவர்கள் வைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த கேள்விக்கு விடை தெரிந்துவிட்டால் நீங்கள் முன்வைக்கின்ற அனைத்தையும் ஏற்பார்கள். இந்த கேள்விக்கு என்ன பதில்? கடந்த 25ஆம் தேதி டெல்லியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஃபார்வர்ட் பிளாக், சோஷலிஸ்ட் கட்சி, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பிஜு ஜனதாதளம், சமாஜ்வாதி கட்சி போன்று ஒரு 11 கட்சிகள் கூடி காங்கிரஸுக்கு மாற்றாக, பிஜேபிக்கு மாற்றாக இந்த 11 கட்சிகளும் இணைந்து செயல்படுவோம், ஒரு மாற்று அரசை உருவாக்குவதற்கு நாங்கள் ஒன்றுபட்டு பாடுபடுவோம் என்று பிரகடனப்படுத்தி ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம் என்ற கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்ல விரும்புகிறேன். ஒரு புறத்தில் காங்கிரஸ், மறுபுறத்தில் பிஜேபி, இந்த இரண்டும் அவங்களும் தனிப்பட்ட கட்சியாக ஒரு சிங்கிள் பார்ட்டியாக வரல. காங்கிரஸ் கட்சியோட சில கட்சிகள், பிஜேபியோட சில கட்சிகள் அகில இந்த அளவில் வராங்க. இது இரண்டும் வேண்டாம், இது இரண்டையும் மக்கள் ஏற்க மாட்டார்கள். அப்ப டெல்லியில் கூடிய 11 கட்சிகள் அவருடைய வேண்டுகோளை மக்கள் ஏற்பார்கள், காங்கிரஸ் அல்லாது பிஜேபி அல்லாத ஒரு மாற்று அரசு அமையும் என்று சொல்வதற்கு மக்கள் கடந்த கால அனுபவத்திலிருந்து முடிவுக்கு வருவாங்க. ஏற்கனவே விபி சிங் தலைமையில ஒரு மாற்று அரசு அமைந்தது. அதை காங்கிரஸ் பிஜேபியும் சேர்ந்தே கவிழ்த்தாங்க. அடுத்து தேவகவுடா தலைமையில அரசு அமைந்தது, அதையும் கவிழ்த்தாங்க. அப்ப கடந்த காலத்துல இந்த மாற்று என்பது வெற்றிகரமாக தொடர முடியவில்லையே, நடைபெறவில்லையே, இப்பொழுது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு மக்கள் மீதில் கேள்வி எழுது நியாயமானது. நான் என்ன சொல்ல விரும்புறேன், அந்த காலத்துல காங்கிரஸ் பற்றி மக்களுக்கு அப்ப அனுபவம் இருந்தது. ஆனா பிஜேபி ஒரு பரிசோதிக்கப்படாத ஒரு நிலைமை அகில இந்திய அளவில் மத்தியில டெல்லியில. ஆனா இன்னைக்கு பிஜேபி பற்றியும் மக்களுக்கு அனுபவம் இருக்கு, காங்கிரஸ் கட்சியை பற்றியும் மக்களுக்கு அனுபவம் இருக்கு. இரண்டு கட்சிகளுடைய ஆட்சியை பார்த்து விட்ட மக்கள் பிஜேபியும் கூடாது, காங்கிரசும் கூடாது என்று முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு, சாத்தியம் என்பது 16வது மக்களவைத் தேர்தலில் உண்டு என்பதுதான் என்னுடைய கருத்து. உதாரணமா 1999 2004 வரையில பிஜேபி இருந்தது. இப்ப 2004 2007 காங்கிரஸ் இருக்கு. இது ரெண்டையும் மக்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, குறிப்பாக கடந்த ஒரு 15 ஆண்டுகளில்
99, 2004, 2004 இருந்து 2014, 2004 இருந்து 2014 எடுத்துங்க. காங்கிரஸ் கட்சி வராங்க, ஓட்டு கேட்க வராங்க. வரலாறு காணாத ஊழல், நாட்டினுடைய மக்கள் தொகையில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய விவசாயிகள் தற்கொலை, கடுமையான பிரச்சனை, விவசாயம் பாதிப்பு. அடுத்து விலைவாசி உயர்வு, என்றும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ஊழல் மட்டுமல்ல, அதாவது அதிகாரிகள், அரசியல்வாதிகள், பெருமுதலாளிகள் அந்த கூட்டு ஊழல் வருகிற போது ஊழலாக இருந்தாலும் விலைவாசி உயர்வாக இருந்தாலும் வேலையில்லா திண்டாட்டமாக பல்வேறு பிரச்சனை என்பது கடந்த 10 ஆண்டுகள்ல 2004 இருந்து 2014 வரையில ஒரு சொல்ல உணாத துயரத்துக்கு மக்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க கடந்த 10 ஆண்டுகள்ல. அடுத்து இந்த 10 ஆண்டுகளில் மக்கள் சந்திக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய கடுமையான இந்த பிரச்சனைகளுக்கு நான் தான் தீர்க்க முடியும்னு சொல்லக்கூடிய பிஜேபிக்கு அது எந்த வகையில் மாற்றாக இருக்க முடியும்? 99 2004 வரை அது பார்த்தாச்சு. ஆகி வருகிற போது காங்கிரசுக்கு மாற்று பிஜேபி அல்ல, பிஜேபிக்கு மாற்று காங்கிரஸ் அல்ல. கடந்த 15 ஆண்டுகளில் பிஜேபி பார்த்த, காங்கிரஸை பார்த்த ஒரு இந்திய மக்கள் இன்னைக்கு காங்கிரஸ் வேண்டாம், பிஜேபி வேண்டாம் என்று ஒரு அனுபவ ரீதியில் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு என்பது 2014 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அனுபவத்தின் அடிப்படையில் இரண்டையும் நிராகரித்து டெல்லியில் கூடிய இடதுசாரி கட்சிகள், மதச்சார்பற்ற எதிர்கட்சிகள், 11 கட்சிகளுடைய வேண்டுகோளை ஏற்று ஒரு மாற்று அரசு அமையும், மக்களை ஏற்பார்கள் என்பதுதான் நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். தேர்தலுக்கு தேர்தல் வாக்காளர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தேர்தலுக்கு தேர்தல் வாக்காளர்களுடைய வயது மாறுகிறது, சிந்தனை மாறுகிறது, புறச்சூழல்கள் மாறுகின்றன. இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு சிந்தனை என்ன மக்கள் மத்தியில் இருப்பதாக ஊடகங்கள் முன்வைக்கின்றன என்றால், மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிட்டு வளர்ச்சி என்ற ஒன்றை மட்டும் மக்கள் முன்வைத்து இந்த தேர்தலில் வாக்களிப்பார்கள். எனவே அவர்கள் காங்கிரஸை தோற்கடிப்பார்கள், வேறு சிலரை அவர்கள் வெற்றி பெற செய்வார்கள் என்ற ஒரு கருத்து தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது. இந்தியா போன்ற ஒரு ஜனநாயகத்தில் தேர்தல்கள் வரலாம், ப்ரொஃபைல் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் மாறலாம், ப்ரொஃபைல் ஆஃப் த வோட்டர் மாறலாம், மக்களும் மாறலாம், வேட்பாளர்களும் மாறலாம். ஆனால் இந்த நாட்டிற்கென்று சில அடிப்படை பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த தேர்தலில் மக்கள் பார்க்க மாட்டார்களா? எந்த பிரச்சனையின் அடிப்படையில் வாக்களிப்பார்கள்? இது நடக்க இருக்கிற தேர்தலில் ஊழல் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக தேர்தலில் வரும். வளர்ச்சி என்பது வரும். வளர்ச்சின்னு வருகிற போது மக்கள் நலன்கள், மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இது இரண்டும் முக்கியமாக வரலாம். அடுத்து மத்திய அரசு, மாநில அரசு உறவுகள், அதிகாரங்கள், அப்படிப்பட்ட பிரச்சனை வரும். அப்போ இத்தகைய பிரச்சனை வருகிற போது இது இரண்டிலையுமே வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், அது வளர்ச்சி என்பது மத்திய அரசு கடைபிடிக்கக்கூடிய பொருளாதார கொள்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அந்த வளர்ச்சி கொள்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனையில காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு என்ன வேறுபாடு இருக்கு? எந்த வேறுபாடும் இல்லை. உதாரணமா இன்னைக்கு பெருமளவுக்கு வாதிக்கப்பட்ட விஷயம், ஏப்ரல் மாதம் வந்த உடனே அநேகமாக நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்னதாகவே மத்திய அரசு முடிவெடுத்த அந்த எரிவாயு விலை உயர்வு என்பது அமலுக்கு வந்துடும். கடந்த ஆண்டு முடிவெடுத்தாங்க, ஏப்ரல் அமலுக்கு வரப்போகுது. அது அந்த கிருஷ்ணா கோதாவரி படுகையில் ரிலையன்ஸனுடைய எரிவாயு விலையை $4.2 இருந்ததை $8.4 மத்திய அரசாங்கம் உயர்த்தி தேர்தலுக்கு முன்னதாகவே அமலுக்கு வரப்போகுது. இது நீங்க அந்த எரிவாயு பயன்படுத்தி தான் கிட்டத்தட்ட 75% உர உற்பத்தி, மின் உற்பத்தி, சமையல் கேஸ் சிலிண்டர், ஆகவே ஒரு கடுமையான பாதிப்பு உருவாக்க. இப்படி வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்ப வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனையில காங்கிரஸ் அரசு எடுத்த, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எடுத்த இந்த முடிவை, எரிவாயு விலை உயர்வை இதுவரையில் பிஜேபி கண்டிக்கல. பிஜேபி முன்மொழிந்திருக்கக்கூடிய பிரதமருக்கான வேட்பாளர் மோடி கண்டிக்கலன்னு சொன்னா காங்கிரசுக்கு பிஜேபிக்கு என்ன வேறுபாடு இருக்கு? வேறுபாடு இல்லையே. அடுத்து கடந்த 2009 14 வரையில பெட்ரோல் விலையை இனி அரசு தீர்மானிக்காது, அது உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகள் தீர்மானிக்கும்னு காங்கிரஸ் முடிவெடுத்தது. பிஜேபி அது கண்டிக்கல, அது வேண்டான்னு சொல்லல. அடுத்து முக்கியமானது 2002 வாஜ்பாய் பிரதமராக இருந்த போதுதான் சில்லறை வணிகத்தில் வெளிநாட்டு கம்பெனிகள் வரலாம் என்று முன்மொழிஞ்சார். வாஜ்பாய் முன்மொழிந்தார். 2012 மன்மோகன் சிங் அமலாக்கினார். ஆகவே அதிலையும் பிஜேபி காங்கிரஸுக்கு எந்த வேறுபாடு. ஆகவே வளர்ச்சி என்பது முக்கியமான. அடுத்து வளர்ச்சின்னு சொல்லுங்க, இன்னொரு நான் என்ன சொல்ல விரும்புறேன், பிரதமருக்கான வேட்பாளராக மோடி முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. அவர் 3வது முறையாக முதலமைச்சர் வெற்றி பெறக்கூடிய குஜராத் மாநிலத்தில் வளர்ச்சி என்று வருகிற போது பல்வேறு குறியீடுகள், கல்வி,
சுகாதாரம், வேறு பல்வேறு குறியீடுகள்ல இன்னைக்கு தமிழகத்தை விட வேறு சில மாநிலங்களை விட குஜராத் பின்தங்கி இருக்கு. ஆகவே அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய குஜராத்தை மற்றும் மாநிலங்களோடு ஒப்பிட்டாலும் 1999 2004 பிஜேபி கடைபிடித்த பொருளாதார கொள்கை ஒப்பிட்டாலும் 2004 முதல் 2014 வரையில காங்கிரஸ் அரசு கடைபிடிக்கக்கூடிய பொருளாதார கொள்கைக்கு பிஜேபியுடைய அணுகுமுறையை ஒப்பிட்டாலும் எந்த வகையிலும் காங்கிரசுக்கு பிஜேபிக்கும் பொருளாதார கொள்கையில் வேறுபாடு கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, ஊழல் மிகப்பெரிய பிரச்சனையா வரும். ஏன் வருதுன்னு சொன்னா, ரெண்டு வகையில இந்த காங்கிரஸ் பிஜேபி கொள்கை. ஒன்னு, இயற்கை வளங்கள். இயற்கை வளங்கள் என்பது ஒன்னு நிலக்கரி ஒதுக்கீடு 1,86,000 கோடி ஊழல் முறைகேடு. அலைக்கற்ற இயற்கை வளம் அது 1,76,000 கோடி. அப்படி வருகிற போது இந்த அலைக்கற்ற ஊழல் ஒதுக்கீட்டுல கொள்கை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே அத்தகைய முதல் வருபவருக்கு முதல் ஒதுக்கீடு என்பது உங்களுக்கு பிஜேபி ஆட்சி இருந்த போது எடுத்த முடிவு. அதே மாதிரி பிஜேபி ஆண்ட மாநிலமா கர்நாடகத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட இரும்பு தாது பொருளை வெட்டி எடுத்து ஏற்றுமதி செய்ய 22,000 கோடின்னு சொன்ன. அப்போ ஊழல் வருகிற போது அதுலயும் உங்களுக்கு பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் வேறுபாடு இல்லை என்று வருகிற போதுதான், ஆகவே பிஜேபிக்கு மாற்று காங்கிரஸ் அல்ல, காங்கிரஸுக்கு மாற்று பிஜேபி இல்லை. அப்ப தேர்தல் வழக்கு முக்கியமான பிரச்சனை விலைவாசி உயர்வு வருதுன்னு சொன்னா, இப்போ குறிப்பாக ஒரு புறத்தில் இயற்கை வளம் எப்படி பன்னாட்டு கம்பெனி உள்நாட்டு கம்பெனி கொள்ளையடிப்பதற்கு அனுமதிச்சாங்களோ ஊழல் ஒருபுறம் நடந்ததோ, மறுபுறத்தில் அரசினுடைய வருவாய் நிதியில பெட்ரோலுக்கு மானியம் கொடுக்க முடியாது, கல்விக்கு மானியம் கொடுக்க முடியாது, பொது விநியோகத்துறைக்கு மானியம் கொடுக்க முடியாது, இதுக்கெல்லாம் மானியம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கம் கார்ப்பரேட் கம்பெனிகள் பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் மத்திய அரசு பட்ஜெட் அறிவித்தது என்பது வருவாய் இழப்பு 5,70,000 கோடினா, ஆகவே மத்திய அரசினுடைய நிதி ஆதாரத்தையும் அந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சலுகையா கொடுக்கறாங்க. இயற்கை வளத்தை கொள்ளடிக்கிறதுக்கும் சலுகையா கொடுக்கறாங்க. ஊழல் மலிந்து வருகிற போது அப்ப நடக்க நாடாளுமன்ற தேர்தல் ஊழல் மிகப்பெரிய பிரச்சனையாக வரும், வளர்ச்சி பிரச்சனையாக வரும், பொருளாதார கொள்கை பிரச்சனையாக வரும். 2-3 பிரச்சனைகளிலும் காங்கிரசுக்கு பிஜேபிக்கும் வேறுபாடு இல்லை என்பதை மக்கள் கண்டிப்பாக உணர்வார்கள். ஆகவே இந்த 11 கட்சிகளை பொறுத்தவரையில், ஆகவே இந்த ஊழலை தடுக்க, ஊழலை ஒழிக்க ஒரு மக்கள் ஆதரவு கொள்கை, ப்ரோ பீப்புள், அவங்க 11 கட்சிகள் கூடி எடுத்த முடிவில் ஒரு ப்ரோ பீப்புள் டெவலப்மெண்ட், மக்களுக்கு சாதகமான ஒரு வளர்ச்சியை உருவாக்குவதற்கான ஒரு கொள்கையை 11 கட்சிகள் உருவாக்க வருகிற போது, ஆகவேதான் இந்த காங்கிரசுக்கு பிஜேபிக்கு மாற்றாக இந்த 11 கட்சிகள் எடுத்த முடிவு, 11 கட்சி ஒரு மாற்று கண்டிப்பா செயல்படுவாங்க, அது மக்கள் ஏற்பார்கள், மாற்று அரசு உருவாகும் என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். 11 கட்சிகள் ஆயிற்று. இந்த 11 கட்சிகளுக்கும் இணைக்கின்ற சிந்தனையாக என்ன இருந்து, எது இவர்களை சிமெண்ட் செய்து, எது இவர்களை ஒன்றிணைத்து ஓரணியில் திரட்டி ஒரு சிந்தனைக்கு கொண்டு வந்து இவர்களை ஒரு புதிய பொருளாதார கொள்கையை மக்கள் முன் வைக்க செய்யும்? அதாவது நடக்க இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். அப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு மக்களை சந்திக்கின்ற போது, அப்ப கடந்த காலங்களில் பிஜேபியோ காங்கிரஸோ எப்படி இருந்தாங்க என்று மக்களை சந்தித்து விளக்குகிற போது எழக்கூடிய கேள்வி, இந்த 2 ஆட்சிகளுக்கும் 2 கட்சிகளுக்கும் மாற்றாக வருகிற போதுதான் காங்கிரசுக்கு பிஜேபிக்கும் பொருளாதார கொள்கையில் வேறுபாடு இல்லை என்பது மட்டுமல்ல, அதற்கு மேலாக பிஜேபி பொறுத்தவரையில் அவங்களுடைய வகுப்புவாத அணுகுமுறை என்பது மக்கள் மத்தியில் கடுமையான பாதிப்பையும் உணர்வையும் எதிர்ப்பையும் உருவாக்கி இருக்க பிரச்சனை என்று வருகிற போதுதான் இந்த 11 கட்சிகள் கூட என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்க, இந்திய நாட்டினுடைய இது இந்திய அரசு என்பது, இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி கொள்கை நடிப்பில் நடைபெறக்கூடியது, அது மக்கள் விரும்புறாங்க. சொல்லுவாங்க, பல மொழி பேசக்கூடிய, பல இனங்களை கொண்ட, பல கலாச்சாரங்களை கொண்ட அப்படிப்பட்ட ஒட்டுமொத்த நாடுன்னு வருகிற போது ஒரு பெடரல் சிஸ்டம், ஒரு சமஷ்டி அரசன் வருகிற போது இந்த இடதுசாரி கட்சிகள் கூடியிருக்க மதச்சாரி எதிர்கட்சிகள் 11 கட்சிகள் முன்வைப்பது என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பெடரலிஸ்டிக் சமஷ்டி அமைப்பு இது பாதுகாக்கும். ஊழலை ஒழிப்பதற்கு முயற்சி எடுப்போம். மக்கள் நலன் சார்ந்த ஒரு கொள்கையை உருவாக்குவதற்கு 11 கட்சி முடிவெடுக்கும், அமலாக்கும் வருகிற போது இந்த 11 கட்சிகள் சேர்ந்து முன்வைத்திருக்கக்கூடிய இந்த மாற்று என்பது காங்கிரஸ் பிஜேபிக்கு மாற்றாக வருகிற மாற்று கொள்கை வைக்கிற தேவை என்பது பிஜேபி வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம், வாட் நெக்ஸ்ட் அடுத்து என்ன கேள்வி வருகிற வைக்கிறாங்க. அப்படி வைக்கிற போதுதான் ஒரு மாற்று மக்கள் மத்தியில் எடுத்து செல்கிற போது அது 11 கட்சிகளாக இருந்தாலும் அல்லது 50 கட்சிகளாக இருந்தாலும் ஒரு மாற்று காங்கிரஸ் பிஜேபி மாற்றுன்னு போகிற போது எத்தனை கட்சிகள் என்பதல்ல பிரச்சனை, அவர்கள் என்ன முன்வைக்கிறாங்க என்று வருகிற போது கண்டிப்பாக மக்கள் ஏற்பார்கள் என்பதுதான் நான் சொல்ல வரும். இப்ப இந்த 11 கட்சிகளும் ஒரு கொள்கையை மையமாக வைத்து அதில் இணைகின்ற கட்சிகள் இல்லைங்களா? ஆமா. அது காங்கிரஸ் என்றாலும் அது கூட்டணி அரசு தான். ஆமா. பாரதிய ஜனதா என்றாலும் அது கூட்டணி அரசு தான். பல ஆண்டுகளாகவே இந்தியா கூட்டணி ஆட்சிகளை கண்டு வந்திருக்கிறது.
இந்த 11 கட்சிகளும் மாநில அளவில் செல்வாக்கு பெற்ற 11 கட்சிகள் மத்தியில் ஒரு கூட்டாட்சியை உருவாக்குகின்ற கொள்கையை மையப்படுத்தி குவிகின்ற கட்சிகள் என்று கொள்ளலாம் இதை, இல்லைங்களா? ஆமா. இப்போ இந்த 11 கட்சிகளும் இந்திய அரசியல் வரலாறை, ஆட்சி வரலாறை பார்க்கின்ற பொழுது இந்த 11 கட்சிகளும் லோக்கல் கான்ஃப்ளிக்ட் இல்லாத கட்சிகள். அந்தந்த மாநிலத்தில் இந்த கட்சிகளுக்கு இடையே மோதலும் இல்லை, முரண்பாடும் இல்லை. இந்த 11 கட்சிகள் என்னென்ன திட்டங்களை மக்கள் முன் வைக்கும் இந்த தேர்தலின் பொழுது? இந்த 11 கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபிக்கு மாற்றுன்னு சொல்லி ஒரு மக்கள் மத்தியில் போறோம். அதே நேரத்தில் அந்த மாநிலத்தில் இப்ப தமிழ்நாட்டில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குன்னா இந்த கட்சி இதில் பீகார்ல இருக்கக்கூடிய அந்த ஐக்கிய ஜனதாத்தோட உடன்பாடு இல்லை, தொகுதி உடன்பாடு இல்லை, ஒரிசாவோட உடன்பாடு இல்லை. அந்தந்த கட்சிகள் தனித்தனியா மாநில கட்சிகள், இடதுசாரி கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முன்வைப்பு. உதாரணமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பா 1-2 விஷயத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு வருமான வரி என்பது இப்போ வரம்பு என்பது ஊதிய வரம்பு 2 லட்சம், அது 5 லட்சமா உயர்த்துறோம். அப்ப விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நடுத்தர மக்களுக்கு ஒரு பெரிய நிவாரணம் அது. 1. 2, பெட்ரோல் விலையை தீர்மானிப்பது அரசு அல்ல என்று ஏற்கனவே எடுத்த முடிவை மாற்றி அரசு தீர்மானிக்கும் கொண்டு வந்திருக்கிறது. 3வது, இந்த மூன்றாவது மாற்று வருகிற போது சில்லறை வணிகத்தில் வெளிநாட்டு கம்பெனிகள் அனுமதிக்க வேண்டும் என்று அரசு எடுத்த முடிவை நாங்க மாத்துவோம். ஆகவே இப்போ இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன் வச்சிருக்காங்க. இப்படி அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மதச்சார்பு எதிர்கட்சிகள் 11 கட்சிகளை பொறுத்தவரையில் வருகிற போது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அதை அங்கீகரிச்சு இந்த பொருளாதார கொள்கை சம்பந்தப்பட்டது, விவசாயிகள் பிரச்சனை சம்பந்தப்பட்டது, ஊழல் எதிர்ப்பு, ஒரு சமஷ்டி சிஸ்டத்தை அமைப்பை பாதுகாப்பது, இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இந்த ஒவ்வொரு கட்சிக்குள்ள சின்ன சின்ன பொருளாதார கொள்கை வேறுபாடுகள் இருக்க, இடதுசாரி கட்சி மற்றும் வேறுபாடு வேற விஷயம். பட் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் அல்லது பிஜேபி வருகிற போது ஒரு ஏற்றுக்கொண்ட அங்கு ஒரு பிரகடனம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த 25 அந்த பிரகடனத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஊழலை ஒழிப்போம், மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு அரசு நிர்வாகத்தை உருவாக்குவோம், அடுத்து வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த கோட்பாட்டை இந்த 11 கட்சிகள் என்பது அங்கீகரிக்கும். அடுத்து மக்கள் நலன் சார்ந்த ஒரு வளர்ச்சிக்கான திட்டத்தை உருவாக்கி சமூக நீதி, விவசாயிகள் நலன், சிறுபான்மை மக்கள் நலன், பெண்கள் நலன் என்ற இத்தகைய கொள்கைக்காக, இத்தகைய கோட்பாட்டிற்காக 11 கட்சிகள் பாடுபடும். ஏற்கனவே மத்திய அரசு கடைபிடித்த அந்த கொள்கையால் மாநில உரிமைகள் என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அடிப்படையில் இந்த 11 கட்சிகள் செயல்படும், மக்களை சந்திக்கும். எல்லாம் அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, சில மாநிலங்களுக்கு அந்த சிறப்பு அந்தஸ்து நிதி ஒதுக்கீடு உட்பட அந்த எந்த மாநிலங்களுக்கு அத்தகைய உரிமை தேவைப்படுகிறது அது உட்பட இந்த 11 கட்சிகள் முடிவுக்கு வருகிற போது இது அனைத்துமே காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு அல்லாத ஒரு காமனாக பொதுவான உங்களுக்கு ஒரு மாற்றம் முன் வச்சிருக்கு. அப்ப காங்கிரஸ் தோற்று பிஜேபி ஒரு மாற்று அரசு உருவாகுமானால் இதை அடிப்படையாக வைத்து பிறகு கொள்கையை உருவாக்குகின்ற போது அநேகமா இது மக்கள் ஏற்பார்கள், ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு அடிப்படையாக அமையும் என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கூட்டணியினுடைய ஒன்றிணைந்து செயல்படுகின்ற காலகட்டம், காலம், டைம் ஃப்ரேம் என்பது நம்பிக்கை தருகின்ற வகையில் இருக்குமா? ஒரு கூட்டணி அது ஒற்றுமையாக செயல்படணும், மக்கள் விரும்புறாங்க, அது செயல்பட முடியும் என்பதற்கு அடிப்படையாக இருப்பது அந்த கூட்டணி இருக்கக்கூடிய அந்த கட்சிகள், அந்த மாற்றில் இருக்கக்கூடிய மாற்று அரசியல் பங்கு பெறக்கூடிய கட்சிகள் பொதுவாக மக்கள் சார்ந்த மக்கள் பிரச்சனைகளில் எத்தகைய ஒரு கருத்தை உருவாக்குகிறார்களோ, எத்தகைய கொள்கையை கடைபிடிக்கிறார்களோ அதை பொறுத்துதான் அதனுடைய ஆயுள். அப்படி வருகிற போது இது ரெண்டும் வேண்டாம், காங்கிரஸ் போய் பிஜேபி வரக்கூடாது, அதாவது தலைவலி போய் திருகுவலி வந்துடக்கூடாது. அப்ப தலைவலி வேண்டாம் திருகுவலி வேண்டாம்னு சொன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல்நலம் வேணும் அப்படின்னு சொல்லுகிற போது இது ரெண்டும் வேண்டாம்னு சொல்லுங்க. இது எதனால் இந்த 2 கட்சிகளை மக்கள் நிராகரிக்கிறார்களோ, எதனால் இந்த 2 கட்சிகள் கடைபிடித்த கொள்கைகள் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்களோ அதற்கு மாற்றாக உருவாகக்கூடிய அது பொதுத்தன்மை, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதை வைத்து ஆட்சி நடக்கிற போது அதோட ஆயுள் என்பது உங்களுக்கு 5 ஆண்டுகள் நீடிக்கும். அதை பொறுத்தான் ஒற்றுமை என்பது அமையும். அப்படி 5 ஆண்டுகள் அந்த ஆயுள் நீடிக்கின்ற பொழுது அவர்களுக்குள் புரிந்து கொள்ளுகின்ற தன்மையும் இணைந்து செயல்படுகின்ற ஆற்றலும் ஆழமாகிவிடும்.
அப்போ அது தொடர்ந்து நீடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு முன் இருந்த இது போன்ற முயற்சிகள் தோற்கடிக்கப்பட்டதற்கு காரணமே வெளியிலிருந்து ஆதரவு அளித்த பிரதானமான கட்சிகள் அவர்களை காலைவாரி விட்டதுதான். இப்போ இந்த 11 கட்சிகளே தாங்களே ஒரு பெரும்பான்மையை, இந்த 11 கட்சிகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை பற்றி உங்களுடைய அமைப்புகள் என்ன நினைக்கின்றன? 11 கட்சிகள் இடதுசாரி கட்சிகள் சில மாநிலங்களில் பலமாக இருக்கிறாங்க. இந்த 11 கட்சி தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், உத்தரப்பிரதேச சமாஜ்வாதி கட்சி, பீகாரில் ஐக்கிய ஜனதாதளம், ஒரிசாவில் பிஜு ஜனதாதளம், இது மாதிரி கர்நாடகத்தில் மதச்சார்பற்ற ஜனதாதளம், அஸ்ஸாமில் அஸ்ஸாம் கன பரிஷத், அதே மாதிரி ஜார்க்கண்டில் வந்திருக்கக்கூடிய இந்த கட்சி. ஆகவே அநேகமாக இந்த 11 கட்சிகள் அந்தந்த மாநிலங்களில் பலமாக இருக்கக்கூடிய கட்சிகள். இன்னும் கூட 1-2 ஜனநாயக கட்சிகள் என்பது நாளடைவில் வரலாம். இது இதனுடைய பலம். ஆனால் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஜேபி பல மாநிலங்களில் இல்லை, காங்கிரஸ் சில மாநிலங்களில் பலமாக இல்லை. ஆகவேதான் இது பரவலாக இந்த மாநில கட்சிகள் மதச்சார்பு எதிர்கட்சி வருகிற போது பல மாநிலங்கள் பரவலாக பலம் இருக்கிறதால இன்னைக்கு பிஜேபி இல்லாத மாநிலங்கள்ல இந்த கட்சிகள், மாநில கட்சிகள் பலமாக இருக்கு. காங்கிரஸ் இல்லாத மாநிலங்களில் பலமாக இருக்கு. அந்த கட்சி இருக்கக்கூடிய மாநிலங்களிலும் பலமான இயக்கமாக இருக்கிறதால ஒரு காங்கிரஸ் அல்லாத, பிஜேபி இல்லாத இந்த கட்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்குது என்பது அன்னைக்கு பார்க்குது. கடந்த காலத்து இன்னைக்கு சொல்ல போனா இந்தியன் இண்டஸ்ட்ரி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வர்த்தகருடைய, முதலாளிகளுடைய சங்கத்தினுடைய கூட்டம் கூடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி பலதெல்லாம் பேசி அவங்க தீர்மானம் என்ன போட்டாங்கன்னா, இடதுசாரி கட்சிகள் ஆதரவோடு மத்தியில் ஒரு கூட்டணி ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது. இடதுசாரி கட்சிகள் காங்கிரஸ் மீண்டும் வரக்கூடாது, பிஜேபி வரக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். அவங்க இடதுசாரி கட்சிகள் ஆதரவோடு அரசு வரக்கூடாதுன்னு சொன்னா அப்ப ஏற்கனவே அந்த கார்பரேட் கம்பெனிகள் பொறுத்தவரையில அவர்களுக்கு யாரு ஆதரவாக இருப்பார்களோ, சலுகை தருவார்களோ வருகிற போது அதுவே மக்கள் மத்தியில இடதுசாரி கட்சி ஆதரவோடு அரசு அமைய வேண்டும் என்ற எண்ணத்தை மக்கள் மீது கொண்டு போறதுக்கு சாதகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் முதல்ல காங்கிரஸ் தோற்கடிக்கு, பிஜேபி தோற்கடிக்கப்பட்டு ஒரு மாற்று அரசு உருவாகணும். உருவான பிறகு அடுத்தடுத்து பல நோவான்சஸ் மற்றதெல்லாம் அந்த கட்சிகள் காமன் மினிமம் பிறகு மற்றெல்லாம் உருவாக்கி அது தொடர முடியும் என்பதை நான் சொல்ல வேண்டிய விஷயம். இந்த கூட்டமைப்பு உருவானதிலையும் இந்த சிந்தனையை மக்கள் மத்தியில் கொண்டு போறதிலையும் பொது உடைமை கட்சிகள் இரண்டுமே முக்கிய பங்கு ஆற்றி இருக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை 2 பொது உடைமை கட்சிகளின் தலைவர்களும் மூத்த தலைவர்களும் சந்தித்த பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு முக்கியமான ஒரு பங்களிப்பினை அடுத்த தேர்தலில் செய்ய இருக்கிறது, தேர்தலுக்கு பிறகு அமைய இருக்கின்ற ஆட்சியில் எத்தகைய பங்களிப்பினை செய்ய இருக்கின்றன என்பதை திரு பரதன் போன்றவர்களும் திரு பிரகாஷ் காரட் போன்றவர்களும் கூறியிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையிலையும் இந்த கூட்டணியினுடைய பலம் என்ன? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் பரதன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச்செயலர் பிரகாஷ் காரத் அவர்களும் சென்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சந்தித்து நடக்க இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் தொகுதி உடன்பாடு செய்து கொள்ளும் என்று அறிவிச்சதோட அதே கூட்டத்தில் பிரகாஷ் காரத் சொன்னார், பரதன் சொன்னாரு, நடக்க இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் அமையவிருக்கிற காங்கிரஸ் அல்லாத, பிஜேபி அல்லாத அரசில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு முக்கியமான பங்குள்ளது என்பதை பிரகாஷ் காரத் அவர்கள் தெளிவாக சொன்னார். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்றைய சூழலில் 3வது முறையாக முதலமைச்சராக 2011ஆம் ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு கடந்த 2.5-3 ஆண்டுகளில் இந்த அரசு கடைபிடித்து வரக்கூடிய மக்கள் அந்த நலத்திட்டங்கள் என்பது அது மக்கள் மத்தியில் ஒரு பேராதரவை பெற்று தந்திருக்கிறது. 1. 2, மத்திய அரசாங்கத்தினுடைய மக்களை பாதிக்கக்கூடிய தவறான பொருளாதார கொள்கையையும் மாநில அதிமுக அரசு என்பது உறுதியை எதிர்த்து குரலிப்பு வருகிறது. மத்திய அரசு உதவி செய்யாத போது கூட உதாரணமா உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்கனவே தமிழகத்தில் அமலாக்கப்பட்டு வரக்கூடிய அந்த பொது விநியோக முறை என்பது பாதிக்கும். அது பாதித்தாலும் மாநில அரசு மானியம் கொடுத்து திட்டத்தை தொடரும் என்று. ஆகவே மாநில அரசு கடைபிடிக்கக்கூடிய இந்த அணுகுமுறை, நடவடிக்கைகள், திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது. நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு 40 தொகுதிகளிலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற இடதுசாரி கட்சி அமோகமாக வெற்றி பெறுவார்கள். இந்த வெற்றி என்பது மத்தியில் அமையவிருக்கிற அந்த மாற்று அரசுல ஒரு முக்கியமான பங்காற்றுவதற்கு வழிவகுக்கும் என்பதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். நன்றி. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. வணக்கம்.
நன்றி நண்பர்களே. மீண்டும் நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஜெயா டிவியிலிருந்து நெஞ்சார்ந்த அன்பு, நன்றி, வணக்கம்.